ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டையும் சேர்த்துருங்க. பூண்டை சேர்த்து நல்லா அந்த மணம் வர அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அளவாக உங்களுக்கு புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும். அப்போ தான் அதுக்கோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் இடையில என்ன பண்ணுறேன்னா வெண்டைக்காய் நான் தாளிக்காமல் விட்டுட்டேன். வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிடுங்க. இதை நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், லேட் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் பண்ணுறேன். இது நார்மலாக இந்த வளவளப்பு தன்மை இல்லாத அளவுக்கு வதக்கிடுங்க. இது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது 4ஐயும் போட்டு தக்காளி வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்குனிங்கன்னா போதும். கொஞ்சம் அதோட ஸ்மெல் மசாலா ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகணும். லைட்டாக எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் எண்ணெயோடு ஊற்றிடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் அதிகமாக எண்ணெய் ஊற்றலை, அதனால் இந்த டைமில் தான் நான் எண்ணெய் ஊற்றுவேன். கொஞ்சம் ஊற்றி நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா தக்காளியெல்லாம் சுருளை வதக்கிடுங்க. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு இருந்தால் போதும்னா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் எனக்கு அளவாக நான் 2 பேருக்கு அளவாக தான் வைக்கிறேன், அதனால் நான் கம்மியாக இது பண்ணிட்டேன். அப்புறம் புளி கரைச்சி, நான் புளி முன்னாடியே ஊற வச்சிட்டேன். புளியை கரைச்சி புளி ஊற்றிட்டேன். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும்.